இன்னைக்கு நாம ராகுலும் காட்டுப்பேயும்னு ஒரு சூப்பரான கதை கேட்க போறோம். இது 3 ஃப்ரெண்ட்ஸோட கதை. கூடவே ஒரு காட்டு பேய் பத்தின கதையும் தான். கதையோட ஹீரோஸ் இவங்க தான், ராகுல், ஜீனா, அப்புறம் ரவி. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஜாலியா தான் போகும். ஒன்னா விளையாடுறது, சாப்பிடுறதுன்னு ஒரே கொண்டாட்டம்தான். ஆனா அவங்களோட சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. ஒரு ராத்திரி எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. திடீர்னு அந்த இருட்டிலிருந்து ஒரு காட்டுப்பேய் வெளியே வந்துச்சு. அந்த பேய் முதல்ல ரவிய பாக்கியற. பயந்து போன ராகுலும் ஜீனாவும் வேகமா வீட்டுக்கு ஓடிப்போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த நாள் அவங்க பழையபடி இருக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா முடியல. ஆனா அந்த பேய் அவங்கள விடுறதா இல்ல. அது மறுபடியும் வந்து இந்த முறை ஜீனாவை தாக்கியது. இப்போ ராகுல் மட்டும்தான் தனியா இருந்தான். அவனும் பயந்து வீட்டுக்கு ஓடினான். வீட்டுக்குள்ள தனியா இருந்தப்போ அவனுக்கு ஒண்ணு புரிஞ்சது. நாம தான் ஏதாவது செய்யணும்னு. அதனால பயந்து ஓடுறத நிறுத்திட்டு அந்த பேயை ஜெயிக்க ஒரு திட்டம் போட்டான் ராகுல். அவ பேய்க்காக காத்திருக்கல, தைரியமா காட்டுக்குள்ள போனான். பேய் அவனை மிரட்டுச்சு. ஆனா இந்த முறை ராகுல் சண்டைக்கு ரெடியா இருந்தான். கையில இருந்த கத்திய வச்சு அந்த பேயை எதிர்த்து ஜெயிச்சிட்டான். ராகுல் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போனான். இனிமே அவனுக்கு பயம் இல்ல. அப்போ தைரியமா இருக்கிறதுனா என்ன? இந்த கதை மூலியமா நம்ம என்ன கத்துக்கிட்டோம்?